வணக்கம். தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ராதிகா வின்சன், நான் இர்ஷாத் ஏகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் புதிய பிரதமராக மீண்டும் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி முன்னிலையில் இன்று சத்திய பிரமாணம். மஹிந்த ராஜபக்ச பிரதமராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டதை அடுத்து நாடு முழுவதிலும் மக்கள் வெற்றி கொண்டாட்டங்களில். நாடாளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளையும் நாளை முதல் கட்டம் கட்டமாக திறக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2579 உயர்வு. இந்தியாவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 65,000க்கு மேற்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் 13வது பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ வரலாற்று சிறப்புமிக்க கழனி ரஜமஹா விகாரையில் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்யும் நிகழ்வு இடம்பெற்றது. மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக 4வது தடவையாக பதவியேற்றமை சிறப்பம்சமாகும். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வரலாற்று சிறப்புமிக்க கழனி ரஜமஹா விகாரைக்கு வந்ததைத் தொடர்ந்து இந்த சத்திய பிரமாண நிகழ்வு ஆரம்பமானது. නමෝ තස්ස භගවතු අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස නමෝ තස්ස භගවතු. மகா சங்கத்தினரின் செத்பிரித் பாராயணத்தோடு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் முன்னிலையில் பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். සම්බුද්ධෝ විද්‍යාචරණ සම්පන්නෝ සගතෝ ලෝකවිදු අනුත්තරෝ පුරිස ධම්මසාරති. මහින්ද රාජපක්ෂ වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ශ්‍රී ලංකාවේ දේශය තුළ වෙනම රාජ්‍යයක් පිහිටුවීමට කෙලින්ම අන්‍යාකාරීම ශ්‍රී ලංකාව තුළදී හෝ ඉන්පිටදී ආධාර දීම, අනුබල දීම, අනුග්‍රහය දැක්වීම, මුදල් යෙදවීම, ධෛර්ය දීම හෝ දේශනා කිරීම නොකරන බවටද ගෞරව බහුමානී ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. මහින්ද රාජපක්ෂ වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍රවාදී සමාජවාදී ජනරජයේ අග්‍රාමාත්‍ය ධුරේ කාර්ය සහ ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව සහ නීතියට අනුකූලව අවංක ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද මගේ උපරිම ශක්ති ප්‍රමාණය ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ගෞරව බහුමානී යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. සබ්බ බුද්ධානුභාවේන සබ්බ ධම්මානුභාවේන සබ්බ සංඝානු බුද්ධ රතනං ධම්ම රතනං සංඝ රතනං තින්නං රතනානං ආනුභාවේන චතුරාසීති සහස්ස කන්දානුභාවේන පිටකත්තයානුභාවේන ජින ශාවකානු සබ්බේතේ රෝගා සබ්බේතේ භයා සබ්බේතේ අන්තරායා සබ්බේතේ උපද්දවා සබ්බේතේ සබ්බේතේ අවමංගලා විනස්සන්තු ආයුවඩ්ඩකෝ. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியும் பிரதமரும் வரலாற்று சிறப்புமிக்க கழனி ரஜமஹா விகாரையில் சமய நிகழ்வுகளில் பங்கேற்றனர். साती सिरिदिति मति तेजो जय सिद्धि महिद्धि महागुणं अपरिमित कारस्य सब्बन्तराय निवारण समर्थस्य भगवतो अरहतो सम्बुद्धस्य द्वत्तिंस महापुरुष लक्षणानुभावेन असीत्यानु लक्षणानुभावेन अट्ठुत्तर शतमङ्गल लक्षणानु
චබ්බන්නරන්ත්‍යානුභාවේන කේතුමාලානුභාවේන දස උපපාරමිතානුභාවේන பொதுத் தேர்தலில் பாரிய வெற்றி ஈட்டியதன் பின்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று புதிய பாராளுமன்றத்தின் பிரதமராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இன்று 4வது தடவையாகவும் பிரதமராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான ஒரு கண்ணோட்டம். தமது தந்தையாரின் மறைவை அடுத்து 1967ஆம் ஆண்டு அரசியலில் பிரவேசித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முதல் தடவையாக பெலியத்த தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி 1970ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் பிரவேசித்தார். அக்கால பகுதியில் அவர் பாராளுமன்றத்தில் இருந்த இளம் பாராளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்தார். 1988 மற்றும் 1989ஆம் ஆண்டுகளில் அவர் அனைவருக்கும் எடுத்துக்காட்டான விடயத்தை மேற்கொண்டார். அக்கால பகுதியில் செயற்பட்ட அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக அக்காலத்தில் அவர் துணிச்சலுடன் செயற்பட்டார். 1989ஆம் ஆண்டு மீண்டும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஐக்கிய தேசிய கட்சியின் 17 வருட ஆட்சியை நிறைவுக்கு கொண்டுவர முன்னின்று செயற்பட்டார். மக்கள் போராட்டங்கள், பாத யாத்திரைகள் போன்றவற்றில் ஈடுபட்டு 1994ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பொதுஜன ஐக்கிய முன்னணி நிர்வாகத்தை கட்டியெழுப்ப பிரதமர் மஹிந்த ராஜபக்ச முன்னின்று செயற்பட்டார். தொழில் அமைச்சர், மீன்பிடித்துறை அமைச்சர் போன்ற பல வெற்றிகரமான அமைச்சுக்களை வழிநடத்திய பிரதமர் இலங்கை பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயற்பட்டார். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இவர் பிரதமராக நியமனம் பெற்றார். 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இலங்கையின் 5வது நிறைவேற்று ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். 30 வருட கால யுத்தத்தை நிறைவு செய்து 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பாரிய வெற்றி பெற்று மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இவர் தோல்வியுற்றாலும் மக்களின் கோரிக்கைகளுக்கு அமைய மீண்டும் மக்கள் சேவையில் தன்னை அர்ப்பணித்தார். 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமைத்துவம் அடங்கிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாரிய வெற்றியை பெற்றது. புதிய அரசியல் தடம் பதித்த இந்த கட்சி 70க்கும் அதிகமான உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை பெற்றது. இது வரலாற்றில் இடம்பெற வேண்டிய ஒரு விடயமாகும். 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 2வது தடவையாகவும் எதிர்க்கட்சித் தலைவராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச செயற்பட்டுள்ளார். இவர் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு தேவையான மக்கள் பலத்தை ஒன்று திரட்டினார். இதன் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட கோட்டாபய ராஜபக்ச 69 லட்சம் வாக்குகளை பெற்று இலங்கை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து நியமிக்கப்பட்ட அரசாங்கத்தின் பிரதமராகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச செயற்பட்டார். கடந்த பொதுத் தேர்தலில் 145 ஆசனங்களை பெற்று மாபெரும் வெற்றியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஈட்டியது. இதில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமைத்துவம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அதுக்கூடிய விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் வேட்பாளர் ஒருவர் பெற்றுக்கொண்ட கூடிய விருப்பு வாக்கு தொகையை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பெற்றிருந்தார். மக்கள் மனங்களில் நிரந்தரமாக இடம் பிடித்துக் கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இலங்கை அரசியல் வரலாற்றில் முக்கிய அரசியல் தலைவராக திகழ்கின்றார். மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக பதவியேற்றதை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் மட்டக்களப்பு கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்தில் இன்று விசேட பூஜைகளை ஒழுங்கு செய்திருந்தனர். மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் பொதுமக்களுக்கு பொங்கல் வழங்கப்பட்டதோடு தாகசாந்தி வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது.
முல்லைத்தீவு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஒருங்கமைப்பாளர் எஸ் கனகரத்னம் தலைமையிலும் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. முள்ளியவளை சந்தி அம்மன் ஆலயத்தில் பிரதமருக்கு நல்லாசி வேண்டி விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் கல்முனை பாண்டிருப்பில் பால்சோறு வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. குளிர்பானமும் வழங்கப்பட்டது. பொதுஜன பெரமுனவின் பிரதேச முக்கியஸ்தர் கே ஏ கமலநாதன் தலைமையில் இது இடம்பெற்றது. திகாமடுல தேர்தல் மாவட்டத்திலும் பொதுஜன பெரமுன ஆதரவாளர்கள் பால்சோர் உட்பட இனிப்பு பண்டங்களையும் பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். அக்கரைப்பற்றில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு பட்டாசுகளும் கொளுத்தப்பட்டன. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் நாட்டிற்கும் நல்லாசி வேண்டி மட்டக்களப்பு ஓட்டமாவடி காவத்தமுனை பொதுஜன பெரமுன ஆதரவாளர்கள் ஒழுங்கு செய்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது. பிரதமரின் பதவியேற்பை முன்னிட்டு காத்தான்குடி குட்வில் சந்தையிலும் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. மக்களுக்கு குளிர்பானங்களும் வழங்கப்பட்டன. துவா பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. முக்கியஸ்தர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்ட தமிழ் பிரதேசங்களிலும் இன்று விசேட கொண்டாட்டங்கள் இடம்பெற்றதோடு காரைதீவு ஆலையடி வெம்பு போன்ற பிரதேசங்களிலும் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. இனிப்பு பண்டங்களும் வழங்கப்பட்டன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் எதிர்கால வேலை திட்டங்களை வலுப்படுத்தும் வகையில் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர இங்கு கருத்து வெளியிடுகையில், எமது ஜனாதிபதி அவர்களின் வேலை திட்டங்களுக்கு 100% ஒத்துழைப்பு வழங்கி செயற்பட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஜனாதிபதிக்கும் புதிய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஒத்துழைப்புடன் செயற்பட எமது கட்சி தீர்மானித்துள்ளது என்று தெரிவித்தார். தேசிய பட்டியல் மூலம் உறுப்பினர்களை நியமிப்பதில் பல கட்சிகள் நெருக்கடிகள் எதிர்நோக்கி இருப்பதாக கட்சி உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள இந்த அரசியல் கட்சிகள் இதுவரை தமது பெயர் பட்டியல்களை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கவில்லை. இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியலின் உறுப்பினர் பதவிக்கு 3 பேர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டிருந்தன. அம்பாறை மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கோடீஸ்வரன், திருமதி சசிகலா ரவிராஜ் மற்றும் தவராசா கலியரசன் ஆகியோர்களின் பெயர்கள் இதில் அடங்குகின்றன. தமிழரசுக் கட்சியின் சார்பாக திகாமடுல மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தவராசா கலியரசனுக்கு தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவியை வழங்க இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானித்திருப்பதாக உள்ளூர் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய பட்டியலில் தமக்கு கிடைத்துள்ள 7 உறுப்பினர் பதவிகளுக்கான பெயர்களை முன்வைப்பதில் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருந்த பெயர்கள் தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளன. கட்சி அங்கத்தவரல்லாத ஒருவரின் பெயர் முன்மொழிந்துள்ளதால் அங்கு நெருக்கடிகள் தோன்றியுள்ளது. பழனி திகாம்பரம், மனோ கணேசன் மற்றும் ரவுஃப் ஹக்கீம் கட்சிகளுக்கு வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டிருந்த தேசிய பட்டியல் வாய்ப்புகள் வழங்கப்படாமையினால் மேலும் ஒரு நெருக்கடி தோன்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு 50க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் கிடைப்பதற்கு சிறுபான்மை கட்சிகளே காரணம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தமது தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிகள் கிடைக்காவிட்டால் சுயாதீனமாக செயற்பட அக்கட்சிகள் ஆராய்ந்து வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. එබැවින් එම පක්ෂවලට හිමි ජාතික ලැයිස්තු මන්ත්‍රී දුර හිමි නොවන්නේ නම් පාර්ලිමේන්තුවේ ස්වාධීනව ක්‍රියා කිරීමේ හැකියාව සොයා බලමින් සිටින බවයි වාර්තා වන්නේ. මේ පිළිබඳව හෙට තීන්දුව කිරීමට அபே ஜனபல கட்சிக்கு கிடைத்திருந்த தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ஒருவரை பெயரிடுவதில் பாரிய நெருக்கடி தோன்றியுள்ளது.
கல்லகுட அத்திய ஞானசார தேரரும் அத்துரலிய ரத்தின தேரரும் இந்த விடயத்தில் முரண்பட்ட கருத்துக்களை கொண்டுள்ளனர். கட்சியின் செயலாளர் நாயகம் பிறிதொரு கருத்தை கொண்டுள்ளார். மக்கள் அவர்களின் நம்பிக்கையான தலைவர்களை தெரிவு செய்துள்ளதாகவும் வன்னி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டியுள்ளதாகவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். வன்னி மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும். நான் எந்த அமைச்சையும் எதிர்பார்க்க இல்லை. ஜனாதிபதி எடுத்து வாழ்த்து சொன்னவர் பிரதமர் மற்றது பெசல் ராஜபக்ச அவர்கள். மக்கள் மக்களுக்கு அவியல் மேல நம்பிக்கை இல்லைன்றதுக்காண்டி நம்பிக்கை உள்ள ஆக்களை தெரிவு செய்திருக்கணும். ஒரு வெற்றி என்ற தனிய ஒரு ஆளால மாத்திரம் இல்லை தானே, பல பேருடைய உழைப்பு இல்லாத உழைப்பும் தான். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக விடுமுறை வழங்கப்பட்டிருந்த பாடசாலைகளை நாளை முதல் கட்டங்கட்டமாக திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சுகாதார அதிகாரிகள் வழங்கிய ஆலோசனைகளை பின்பற்றி இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. மாணவர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தரும் எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சகல பாடசாலைகளிலும் கிருமி தொற்று நீக்கல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பாராளுமன்ற தேர்தலுக்காகவும் வாக்கு மத்திய நிலையங்களுக்காகவும் பாடசாலைகள் பயன்படுத்தப்பட்டதனால் தேர்தல் பணிகளுக்கான பெரும்பாலான ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டதாலும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி தொடக்கம் 7ஆம் தேதி வரை சகல பாடசாலைகளை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாளை முதல் கட்டமாக பாடசாலை நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2579 உயர்வடைந்துள்ளது. 251 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். கொரோனா வைரஸ் தொற்றுடைய இருவர் நேற்று நாட்டில் இனம் காணப்பட்டனர். அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து நாடு திரும்பியவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட 604 பேர் கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு மத்திய நிலையத்தில் இனம் காணப்பட்டனர். அவர்களில் 409 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ளார்கள். 195 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நாட்டில் இதுவரையில் மொத்தமாக 1,71,169 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் மாத்திரம் 1,343 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வெளிநாடுகளில் நிற்கதியாகியிருந்தவர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் வேலைத்திட்டம் நேற்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி துபாய் மற்றும் டோகாவிலிருந்து இன்று காலை 2 விமானங்கள் மூலம் இலங்கையர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். துபாயிலிருந்து 418 பேரும் டோகாவிலிருந்து 35 பேரும் இவ்வாறு அழைத்து வரப்பட்டார்கள். இவர்கள் அனைவருக்கும் விமான நிலையத்தில் வைத்து PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இவர்கள் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். படைத்தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் டென்சில் கொப்பேகடுவின் 28வது சிரார்த்த தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. அனுராதபுரத்தில் அமைந்துள்ள கொப்பேகடுவின் நினைவு தூபிக்கு அருகில் நிகழ்வு இடம்பெற்றது. 1992ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி யாழ்ப்பாணம் அராலித்துறையில் நிலக்கண்ணி வெடியில் சிக்கி லெப்டினன்ட் ஜெனரல் டென்சில் கொப்பேகடுவ உள்ளிட்ட இராணுவ வீரர்கள் பலர் உயிரிழந்தார்கள். நினைவு தின நிகழ்வு அனுராதபுரம் லங்காராம விகாரையின் விகாரதிபதி சங்கக்குரிய ரள்ளப்பனாவே தம்மஜோதி தேரர் தலைமையில் இடம்பெற்றது. ஜெனரல் டென்சில் கொப்பேகடுவை நினைவு கூர்ந்து தான நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்றார்கள். கொப்பேகடுவின் மனைவியான லிலி கொப்பேகடுவ மற்றும் சபர்கோ மாகாண ஆளுநர் டிக்கிரி கொப்பேகடு உள்ளிட்டோரும் நிகழ்வில் பங்கேற்றனர். தென்னிந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட மஞ்சள் மற்றும் ஒரு தொகை ஏலக்காய் என்பன ராணுவ புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஆனவாசல பிரதேசத்தில் சிறிய ரக படகொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கல்பெட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ருவான்வல்ல கோணகல பிரதேசத்தில் புதையல் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 9 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். புதையல் அகழ்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு தொகை உபகரணங்களும் வேன் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. நேற்று மாலை கடல் அலை மேலெழுந்ததால் காலி கொழும்பு வீதியின் செல்வத்த கஹவ உள்ளிட்ட பல பிரதேசங்களில் மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர். வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நீரில் அழைத்துச் செல்லப்பட்டது. கடற்பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதியில் தேங்கிய மணலை அகற்றி போக்குவரத்தை வளநிலைக்கு கொண்டு வந்தது.
යථා තත්ත්වයට පත් කර තිබෙනවා. අදට යෙදී ඇති இன்று அனுஷ்டிக்கப்படும் ஆதிவாசிகள் தினத்தை முன்னிட்டு இலங்கையில் எதிர்வரும் 15ஆம் மற்றும் 16ஆம் திகதிகளில் நிகழ்வுகள் இடம்பெறும் என்று ஆதிவாசிகளின் தலைவர் ஊர்வரையே வன்னியலந்தோ தெரிவித்துள்ளார். இம்முறை கொரோனா வைரஸ் பிரச்சினை மற்றும் பாராளுமன்ற தேர்தல் காரணமாக உலக ஆதிவாசிகள் தின நிகழ்வு பிற்போடப்பட்டது. உலக ஆதிவாசிகள் தினம் தம்பான கொட்டபகினி கிராமத்தில் அரசு அனுசரணையோடு இடம்பெறும் என்று குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம். வணக்கம்.